பவானிசாகர் ஒன்றியத்தில் வந்து மானாவாரி நிலக்கடலை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. வருஷம் வந்து நிலக்கடலை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த ஆண்டு வந்து பருவமழை வந்து தவறதுனால வந்து காய் வந்து சரியாக வந்து பிடிக்கலைங்க. காய் பிடிக்காதனால வந்து மகசூல் இழப்பீடு ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 85% வந்து மகசூல் இழப்பீடு ஏற்பட்டிருக்குது. இப்போ மானாவாரி நிலக்கடை மட்டுமல்ல, தீவன சோளம் வந்து பயிரிடப்பட முடியாமல் வந்து மாட்டு தீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தமிழ்நாடு அரசு வந்து எங்கள் விவசாயிகள் கோரிக்கையை வந்து ஏற்று எங்களுக்கு வந்து வறட்சி பகுதியாக அறிவித்து, எங்கள் பகுதியை வந்து வறட்சி பகுதியாக அறிவித்து வறட்சி நிவாரணம் வந்து தமிழக அரசு எங்களுக்கு விவசாயிகள் கொடுத்தா தான் மீண்டும் வந்து அடுத்த கட்டாப்பு வந்து இந்த விவசாயத்தை தொடருவோம். இல்லைன்னா வந்து நாங்கள் இந்த நிலத்தை உழுது விவசாயம் பண்ணுற நிலைமையில் இல்லை. ரொம்ப நட்டம் இந்த ஆண்டு. இப்போ பார்த்தோம்னா வருஷம் வந்து இந்த சீசனில் வந்து விவசாயமாக பார்த்தோம்னா நிலக்கடலை தான் வந்து சாகுபடி பண்ணுவோம். இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மழை இல்லாத காரணத்தினால 80% வந்து எல்லாமே வந்து வாடி எல்லாம் லாஸ் ஆகிடுச்சிங்க. இப்போது ஏக்கராக்கு வந்து 15-20 மூட்டை ஆக வேண்டியது ஒரு 3-4 மூட்டை தான் ஆகுது. இப்போ அதனால் பார்த்தோம்னா எங்களுக்கு ஏக்கராக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 25-30,000 ரூபா வந்து நஷ்டமாக இருக்குது. இப்போ அதனால் வந்து கவர்மெண்ட்டு வேளாண்மை துறை எல்லாம் சேர்ந்து இதை வந்து கணக்கெடுத்து எங்களுக்கு உண்டான இழப்பீடு ஏதாவது பெற்று தந்தாங்கன்னா சௌகரியமாக இருக்குங்க. வருஷம் ஏக்கரா 5 ஏக்கரா 4.5 ஏக்கரா கடலக்காய் போட்டு இந்த வருஷம் 4.5 ஏக்கரா போட்டிருந்தேன். எல்லாம் மழை இல்லாத ரொம்ப வறண்டு ரொம்ப சேதம் இதாகி போச்சுங்க. இப்போது ஏக்கராவுக்கு ஒரு 20-25 ரூபாய்க்கு வரைக்கும் முட்டு வலி ஆகுதுங்க. எல்லாம் உழவும் காய் இல்லாமல் இப்போ எல்லாம் வறண்டதுனால ஏக்கராவுக்கு 4 மூட்டை 3 மூட்டை கடலக்காய் ஆகுதுங்க. ரொம்ப நஷ்டம் ஏகப்பட்டது ஆகிப்போச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து இப்போ எங்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்து உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.